அதான் அப்பர் சுவாமி சொன்னார். ஆமா ஆமா, உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்ந்தே. அவங்களோட இருந்ததுனால நம்மளையும் தூக்கி பேக்கெட்டில் போட்டுட்டு டிக்கியில் போடுவாங்கள்ல சாமான்களை தூக்கி போட்டு கொண்டு போயிட்டாங்க. கங்கை உற்பத்தி முக்கியமான இடம். கங்கை அங்கே தான் உற்பத்தி ஆகுது. அது வரையிலும் அம்பாசிடர் கண்டி போகுது. ஆமாம், ஊறி வருது இமயமலையில். அந்த மலையில் உருண்டை உருண்டை கல்லாக இருக்கு. அவ்வளவு கல்ல சால கிராமம், சிவலிங்கம். நினைச்சவங்கெல்லாம் பொறுக்கிக்கலாம். அப்படின்னு நான் உன்னை பொறுக்கி கொண்டாந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறேன். அங்கே போய் கண்ணைக்கு கல் எடுத்திருக்கான். அதான் புண்ணியம். நர்மதையிலேயோ கங்கையிலேயோ கல்லெடுப்பது புண்ணியம். நர்மதை நதிக்கரை முறையாய் தொடங்கியதுக்கு சொல்றேன். அப்படி அவன் கல் எடுப்பித்து கண்ணகிக்கு கோயில் கட்டினான். இந்த கண்ணகி கோயில் இப்ப இங்கதான் இருக்கு, கம்பத்துக்கு மேல. 2 முறை போயிட்டு வந்துட்டேன் நானும். அதை பற்றி ஒரு கட்டுரை இருக்கேன். கேரளாவில் இருக்கு, பாதையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆமா, அது பழமையான கோயில். கண்ணகிக்கு எடுத்த கோயில். அந்த மாடல மறையவனுக்கு, அதாவது அவனுக்கு சங்கராச்சாரியார் மாதிரி வந்து வாச்சவன் யார் தெரியுமோ? அந்த காலத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் தலைச்சங்காடுன்னு பேர். போயிருக்கீங்களா? அந்த ஏரியாவில் வேலை செய்யல. கரெக்ட் கரெக்ட். சிவனாவில் அந்த பக்கம் தலைச்சங்காடு. அந்த ஊர்ல பிறந்தவன். கொடுத்த பாப்பான். ஆமா, இப்ப சொன்னவரும் பாப்பான் தான். ஆமா ஆமா, அவர் மீசையை பார்த்து பயந்துடாதீங்க. தமிழ்நாடு முழுவதும் இது தீர்த்த யாத்திரை பண்ணியிருக்கான். தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி நீராடி மதுரையில வந்து நீராடினா. ஆனா தாமிரபரணி தான் சொல்றார், பொருணை, வைகையை சொல்லல. நம்ம காவிரி தீர்த்தம்ங்கிறாங்க. அதை பிறகு கோதாவரி தான் இலக்கியத்தில் வருது. அதுக்கு பிறகு ஒரு ஆறும் வரல. நேர கங்கை. கங்கை கரையில் அவன் நீராடி வந்த பொழுது நமது செங்குட்டுவன் முகாம் செய்திருந்தான். கல்லுகள்லாம் தூக்கி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தான். கத்தி, வேல், படம், ஈட்டி பயங்கரமா இருக்கிறதெல்லாம் பார்த்தார். நம்ம கூட நம்ம சமூகம் காது குத்தா சமூகம் பேத்திக்கு ஒன்று ஏதோ சொன்னாங்களே, திருச்சியில் ஒரு கோயில். அது என்ன கோயில்? அதில் என்ன இருந்தது? ஆயுதங்கள். ஆயுத கிடங்குனே பேரு. ஆயுத கிடங்கு. எல்லாத்தையும் மாடலம் பார்த்தான். செங்குட்டுவனை பேட்டி கண்டான். செங்குட்டுவன் உடனே தீர்த்த யாத்திரை சென்று வந்தவன் என்பதனால உடனே பேட்டி கொடுத்தான். சாதாரண பேட்டி கிடைக்குமா? உதவி யானையரை பார்க்கறதுக்கே பேட்டி கிடைக்காது. அவன் யாத்திரை பண்ணி வந்திருக்கான்னு முதல்ல அவரை பார்த்தார். அதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் வர்ற செய்திகள். எளியரா வந்து உள்ள வந்த உடனே அவருக்கு ஆசீர்வாதம் பண்றான். வாழி சேர மன்ன. சேர மன்னன். சேர நாடு இப்ப என்ன நாடா இருக்கு? மலையாளம் ஆயிட்டது. 10ஆம் நூற்றாண்டு மாறிச்சான். வாழி மன்ன. வந்த உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ? நீ அறக்கல வேள்வி செய்யாமல் மரக்கல வேள்வியே செய்து கொண்டிருக்கின்றாய்.
ஒரே வார்த்தை. அவன் ஜாதிக்கேற்ற புத்தி அது. நீ என்ன செய்யணும்? தர்ப்பணம் பண்ணணும். இன்னைக்கு அமாவாசை, நீத்தார் நினைவு நாளாக இன்னைக்கு கொண்டாடணும். தென்புலத்தால் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. அதை சொல்றான். கங்கைக்கரையில பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிய, இவ்வளவு பேரை கைது பண்ணி, அப்ப கொண்டி மகளிர்னு பேரு. கொண்டி மகளிர்னா போர்க்களத்தில் இறந்தவர்களுடைய மனைவிமார்களை கைப்பற்றுவது. அவங்களையும் கைப்பற்றி கொண்டு வந்து தன்னுடைய நாட்டில் கோயில்களில் விளக்கு ஏற்றுறதுக்கு பயன்படுத்துறது. சோழர்களுக்கு கல்வெட்டில் வருது, கொண்டி மகளிர் அனைவரையும் கை கொண்டு என்று கல்வெட்டு வார்த்தை. இப்போ கல்வெட்டுக்காரர் வர்றார், வந்துகிட்டு இருக்கார். இவர்கள் பெரியும் கொண்டு வந்து கல்ல வேற தூக்கிட்டு வந்திருக்க, அதை கோயிலுக்கு கோயிலாக்க வருது ரொம்ப நல்லது. ஆனால் நீ மரக்கல வேள்விதான் செய்கின்றாய், அதாவது நீ பாவம் பண்றிய ஒழிய புண்ணியம் பண்ணவில்லை என்று சொன்ன உடனே அதுக்கு செங்குட்டுவனுக்கு நல்ல புத்தி வந்தது. என்ன செய்ய வேண்டும் என்றார். அப்புறம்தான் தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின். தெளிந்தோர்ங்கிற வார்த்தை நல்ல செம்மொழி. இப்போ குருமகா சன்னிதானங்களாம் வடமொழி. அப்பர் சுவாமிகள் வென்றவர் வார்த்தையை பார்த்தீங்களா? வென்றவர். வென்றிலேன் புலன்களைந்தும், அப்பர் சுவாமி வென்றிலேன் புலன்களைந்தும் வென்றவர் வளாகம் தன்னுள் சென்றிலேன். இதெல்லாம் நாங்கள் தான் அனுபவிக்கிறோம், நீங்க அனுபவிக்கல. வளாகம் தன்னுள் சென்றிலேன். இப்போ யாத்திரை பண்றாங்களா, பிளாஸ்கில் காப்பி வச்சுக்கிட்டு போறாங்க, பார்சல் பண்ணிக்கிட்டு பட்டினி கடை கையில மூட்டை கட்டிட்டு போய் சாப்பிட்றதே தப்புங்கிறார் யாத்திரையில. எங்க எது கிடைக்குதோ அந்ததை கொண்டு கர்மத்தை முடித்தவர் பிண்டத்தில் வாரா என்று உந்தி வர, பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்தி வர. எதிர வருது? திருவுந்தியார் சாத்திரம். தெரியுதா? சொல்லக்கூடாது. நம்ம காசி சாமி, இப்ப இருக்கிற சாமி 81 வயசு ஆச்சு. தனக்கு அடுத்த வாரிசு உண்டாக்குனார். அடுத்த வாரிசு உண்டாக்குனோடனே நல்லா படிக்க வச்சார். அவரை யாத்திரைக்கெல்லாம் அனுப்புனார். யாத்திரைக்கெல்லாம் அனுப்பும்போது 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்றணும், 1 மணிக்கெல்லாம் மதிய உணவு சாப்பிட்றணும், சாயந்தரம் காபி சாப்பிட்றணும். எல்லாமே பார்சல் பண்ணி காரில் வச்சிருவார். பத்தியா? இதை எங்க தர்மபுரம் சன்னிதானம் சொல்லும். இப்படி கொடுத்தான்னா அவன் கெட்டு போயிடுவான்டா, அவன் சாமி கும்பிட மாட்டான். உணவிலே விருப்பம் உண்டாயின் பண்ணிய புண்ணியமெல்லாம் புலியென கரைந்துவிடும் என்பது அருள் வாக்கு. அதனாலதான் வென்றிலேன் புலன்களைந்தும் பாட்டை எழுதிங்க. அருமையான பாட்டு. இன்னைக்கு ஒரு பாட்டாவது கையில கொண்டு போனோம். திருப்பி கொண்டு போகும்போது யாரு வீட்டிலாவது ஏதாவது தூக்கிட்டு போவோம்ல. ஆட்டோ சுருட்டா ஆண்டிய பாடினா முதல் வரி வென்றிலேன் புலன்கள். இது சாமிகிட்ட பிரேயர் பண்ண வேண்டிய பாட்டு. வென்றவள் வளாகம் தன்னுள். அதே வரிதான் முதல் வரி. வென்றிலேன் புலன்களைந்தும் வென்றவர் வளாகம் தன்னுள்.
அடுத்த வரி சென்றிலேன் ஆதலாலே சென்னெறி சென்னெறி அதற்கும் சேயேன், சென்னெறி அதற்கும் சேயேன். இரண்டாவது வரி முடிஞ்சு போச்சு. வென்றிலேன் புலன் பார்த்துங்க, வென்றிலேன் புலன்களைந்தும் வென்றவர் வளாகம் தன்னுள் சென்றிலேன் ஆதலாலே சென்னெறி அதற்கும் சேயேன். இது சாமவேதம். மூணாவது வரி இன்றுலேன், இன்று உள்ளேன், இன்றுலேன் நாளை இல்லேன். ஆதலாலே சென்னெறி அதற்கும் சேயேன், சென்னெறி அதற்கும் சேயேன். என் செய்வான் தோன்றினேனே, என் செய்வான் தோன்றினேனே. அருமையான பாட்டு. இந்த செய்யுள் குரு வழிபாட்டிற்கு ஏற்றது. வென்றுலேன் புலன்களைந்தும் வென்றவர் வளாகம் தன்னுள் சென்றிலேன் ஆதலாலே சென்னெறி அதற்கும் சேயேன். இரண்டாவது சொல்லிட்டேன், மூணாவது தப்பா சொல்லியிருக்கேன் போல் இருக்கு. இன்று உள்ளேன், மூணாவது வரி இன்று உள்ளேன். இன்னைக்கு இருக்கிற நம்ம நாளை இல்லேன். இன்றுலேன் நாளை இல்லேன், என் செய்வான் தோன்றினேனே. அது போதும், சும்மா கருத்துக்காக சொன்னேன் பாட்டுக்காக. இந்த பாடல் குரு வழிபாட்டுக்கு முன்னோடி. அந்த குருவை நாம் தோன்றிய குருவை வழிபடலாம். முடியலைனாக்க அப்பர் சுவாமிகளை மானசீகமாக வழிபடலாம், திருஞான சம்பந்தரையும் வழிபடலாம், சுந்தரரையும் வழிபடலாம், மாணிக்க வாசகரையும் வழிபடலாம். வாங்க எம்மன. சரி 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 நிறைய நாள் ஐயா தாசில்தார் ரொம்ப தொடர்ச்சியாக வர்றாங்க. அதனால நான் இவ்வளவு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, முறையாய் தொடங்க வேண்டும். சரி சரி முடிச்சிடறேன். பாயிண்ட் வந்தேன். அந்த அனுபவத்தை அந்தந்த தலங்களில் சென்று ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் போதாது, குறைந்தளவு ஒரு நாளாவது இருக்கணும். என்ன ராமநாதர் ஒரு தலத்துக்கு போனாக்க ஒரு நாளாவது இருக்க முடியுமா? இப்போ அடுத்த வண்டிக்கு புறப்பட்டுட்டோம். ஆமாம், அந்த அளவில் மகிழ்ச்சி. அதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நீல நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன். நீல நினைதல், நினைவதற்கு அந்த இடத்துல இருக்கணும். விக்கிரகம் இருந்தால் தான் நினைப்பு வரும். அதனால மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாய் தொடங்குவதற்கு மாடலமறையவன் வழிப்படுத்தினான். பிறகுதான் கோயில் கட்டினான். யாரு? செங்குட்டுவன். அதற்கு பிறகு யாரும் தெரியல. ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தமிழ்நாடு முழுவதும் யாத்திரை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா யாத்திரை பண்ணாங்க. அந்த அம்மா யாரு? காரைக்கால் அம்மையார். அந்த அம்மா
கைலாயத்துக்கே போயிட்டாங்க. ஆமா, இந்த எலும்புக்கூடு எங்க வந்ததுன்னு கேட்டாராம். அம்மா கேட்கிறா, இந்த எலும்புக்கூடு எங்க வந்தது? பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கம். இந்த ஏன்னா அவ்வளவு தூரம் போறதுக்கு எலும்பாக இருக்கணும், உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்பா சுவாமி சொல்றார், நம்மை பேணும் அம்மைகான். பார்த்தீங்களா, நம்மை பேணும் அம்மைகான். அம்மா என்று சொன்னார். அதைத்தான் அம்மையே என்ன வேண்டும் என்று கேட்டார். அம்மா என்று அந்த வார்த்தை உயர்ந்த வார்த்தை. வைணவத்தில் கொஞ்சம் அதை தாழ்வா சொல்லுவோம் நாங்கள்லாம். ஏன்னா அது இன்ப அனுபவமா. ஆண்டாள் இருக்கால, ஆண்டாள் கணவனாக பாதித்தாள் பெருமாளை. அந்த முறை யார்கிட்ட கிடையாது, நம்மள்கிட்ட கிடையாது, சைவத்தில் கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அம்மை அப்பர், சிவபெருமான் நமக்கு தந்தை, நமக்கு அப்பர். அதனாலதான் அம்மாட்ட கேட்ட பொழுது இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் என்று கேட்டார். இந்த உண்மையிலையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றையும் முறையாக தொடங்கினவர் திருஞான சம்பந்தர், அதற்கு முன்னோடி காரைக்கால் அம்மையார், அதற்கு பின்னோடி அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகளும் மதுரைக்கு வந்திருக்கிறார். வந்து எம்பெருமானை சேவித்து திருப்புவனம், திருநெல்வேலி எல்லா இடத்துக்கும் போயிருக்கார். திருநெல்வேலி பதியம் கிடைக்கல, சில பதியங்களும் கிடைச்சிருக்கு. சுந்தரர் அதே மாதிரி யாத்திரை பண்ணார். ஆனால் மாணிக்க வாசகர் யாத்திரை குறைவு. திருவண்ணாமலைக்கு போனார், திருக்கழுக்குன்றம் போனார், நேராக சிதம்பரம் போய் முத்தி அடைந்தார். சில ஊர் தான் போனார், திருவாஞ்சியம். யாத்திரையில் மன்னர் மூவர் தான், மூவர் முதலிகள். திருஞான சம்பந்தர், அடுத்தது திருநாவுக்கரசர், அதுக்கடுத்து நமது சுந்தரர். நீங்களும் யாத்திரை பண்ணணும், அதை சொல்ல வந்தேன். மதுரையில் இருக்கிற ஆளுக ரொம்ப பேர் திருவாப்பிள்ளையார் வீடே தெரியாமல் இருக்காங்க. பக்கத்தில் இருக்கு ஆப்பனூர். ஆமா, திரு புனர்வாசல் தாண்டி 14 தரிசனம் பண்ணித்தான் 60 பண்ணணும். 60 பண்ணினாக்க ஒரு சிறப்பு. இப்போ எங்கள் வணக்கத்திற்குரிய உதவி ஆணையர் அவர்கள் திரு பைங்கிலியில் புராணத்தையே வெளியிட்டு 60 கொண்டாடுவது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்கே எல்லாத்தையும் சொல்றதுல நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும். தல யாத்திரை பண்ணணும். சோழ நாட்டில் நிறைய இருக்கு, நாங்கள் எல்லாருக்கும் போக சொல்லலை. பஞ்சபூத தலமானது போகணும். பஞ்சபூத தலம், அஷ்ட வீரட்டம், இதெல்லாம் முக்கியம். என்னென்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒன்றுமே தெரியறது இல்லை. பிரதோஷத்தில் போய் உட்காந்துட்டு அபிஷேகம் பண்ணுறத பார்த்து அப்படின்னு வந்துடுறாங்க. அதெல்லாம் போகாது. அதெல்லாம் சும்மா ஒரு இட்லி சாப்பிட்ற மாதிரி. ஆமாம், பசிக்கு 3 இட்லியாக சாப்பிடணும்ல. வழிபாடு என்பது முறையாக இருக்க வேண்டும். அந்த முறைகளை சொல்வது திருமுறை. அந்த திருமுறையையும் முறைப்படுத்தியவர் உமாபதி சிவம். இன்னொருத்தர் அகத்திய தேவார திரட்டு, அகத்தியர். அதுதான் 8 வகை. உமாபதி சிவம் 10 வகை. அது திருவருட்பயனில் இருக்கு. அதை அப்புறம் நேரம் இருக்கும்போது அதை நான் எழுதி போட்டுறேன். ஏன்னா ஓதுவார்களாகிய நாங்கள்லாம் நினைச்சபடி பாடுறது முறை இருக்கு. முதல்ல ஞான சம்பந்தர், அதுக்கப்புறம் அப்பர், அதுக்கப்புறம் சுந்தரர், அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர், அதுக்கப்புறம் திருவிசைப்பா, அதுக்கப்புறம் திருப்பல்லாண்டு, திருப்பல்லாண்டு 9ஆம் திருமுறை, அப்புறம் 10ஆம் திருமுறை திருமந்திரம், 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை யாரு? இறையனாராவ பொருள், இறையனாருடைய பாட்டு இருக்கு. மதிமலி புரிசை, நக்கீரல் பாட்டு. 11 முடிஞ்ச பிறகு 12. 12 தான் பெரிய புராணம். இப்போ எப்படின்னா பஞ்ச புராணம்னு பேரு, பஞ்சத்துக்கு புராணம்னு வச்சிருப்பான் போல் இருக்கு. ஆமா, கோயிலில் ஒரு வேதம் மட்டும் நிறைய சொல்றான். கும்பாபிஷேகத்தில் பார்த்தீங்கன்னா யோபாம் புஷ்பம் பதா புஷ்பபான் பிரஜாபான் புஷ்பாந்த பவதே நல்லா சொல்றாங்க, நல்லா சொல்றாங்க.
அப்புறம் அந்த வேதத்திலே உள்வேதம் சொல்றாங்க. சொல்லி அப்புறம் எஜுர்வேதம் ஏறக்குறைய 1 மணி நேரம் ஓடுறாங்க. தேவாரம் சொல்ல வரும்போது முகத்தையே பார்ப்பாங்க, சீக்கிரம் முடி சீக்கிரம் முடின்னு. அந்த பாட்டு தான் உண்மையான பாட்டு. அதுதான் மக்கள்கிட்ட கவர்ச்சி பண்ணும். அரியானை அந்த நர்தம் சிந்தையானை, அர்த்தம் எப்படி தெரியுது? அருமறையின் அகத்தானை, அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை, தேனை பாலை திகழ் ஒளியை தேவர்கள் தந்தோனே, மற்றை கரியானை. கரியானைனா யாரு? அதுக்கு அர்த்தம் சொல்லணும், ஓடுவாரு. கருப்பா இருக்கிறவன யாரு? மகாவிஷ்ணு. ஹரியானை நான்முகனை, நான்முகன் தெரியுதுல்ல, பிரம்மா. கனலை, கனல், கனல்னா என்ன? அக்னி. காற்றை, கனை கடலை, கடலை. குலவரையை, மலை, குலவரையை கலந்து நின்ற பெரியானை, பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்ற விஷயத்தை சொல்ல வருவதற்கு முன்பு திருப்பூர் அனுபவம் நிறைய எனக்கு. இந்த 9 நாள், அதனால என்னால் விட முடியல. அங்கதான் எனக்கு சம்பந்தம், ஞான சம்பந்தமும் ஊன சம்பந்தம்னு பேரு, உறவுக்கு பேரு. ஆனா என்ன பேரு? ஊன சம்பந்தத்து உருவினி நீங்கி ஞான சம்பந்தத்தோடு வாழ்வாரே. யார் சொன்னது? ஞான சம்பந்தர். ஊன சம்பந்தத்தை உருவினைகிறார். உரு ஒழிச்சொல், உரு தவன் ரவி நனி நிகழ். ஊன சம்பந்தத்தினால துன்பம் தாங்கிறாரு. அதனால துன்பம் ஒண்ணும் இல்லை. அங்க போன உடனே இன்பம், இன்பம் எங்கே எங்கே என்று தேடினார். கோயில்ல தான் இன்பம் இருக்கு. அதையும் திருமுறையை படித்தால் பேரின்பம். சாத்திரம் இருக்க, சாத்திரம் எண் கணிதம் மாதிரி 2 2 4 4 2 6. இதை ஞான சம்பந்தர் ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு 8 திசைதானாய் வேறாய் உடனானிடம் வீழும் நிழலையே. சாத்திரத்தை அடைக்கிட்டார். அந்த சாத்திரத்தை தான் 14ஆக நமக்கு வகுத்து நமது பெரியவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். இவைகளையெல்லாம் நாம் கற்றால் கூடிய வரையில் மெய்யில் நிற்போம். அதான் மெய்யர் மெய் நின்றவர்க்கு, அல்லாதவர்க்கு என்றும் பொய்யர் புகழூர் புரிசடையாரே என்பதை சொல்லி நேரம் வாய்க்கும் பொழுது மீண்டும் அந்த திருமுறையில் இருக்கிற முறையை 2 வகையா இருக்கு, அதை வழிப்படுத்தி எழுதி போட்டுருவேன் என்பதை சொல்லி, அடுத்தது அம்மையார். அம்மையார் தானே, தூத்துக்குடி, அதாவது நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி. அவங்க அப்பா சீசுமணின்னு பேரு. சீசுமணிக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? சித்தாந்த பண்டித